ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? என்னங்க சிஸ்டர், நான் நல்லாவே இல்லை, எனக்கு எதுவுமே வாய்க்கவே இல்லை, எல்லாத்தையும் நான் இழந்துட்டு உட்காந்துருக்கிறேன், என்னை போய் எப்படி இருக்கேன்னு கேட்குறீங்களேன்னு சொல்லி கேட்குறீங்களாங்க. எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலை இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன்னு சொல்றாருங்க. ஆமாங்க, ஒரு இசைக்கருவி உடைந்து விட்டது அப்படின்னா அது அவ்வளவுதான், இனிமே அதுக்கு வச்சு ஒண்ணுமே பண்ண போற முடியாது அப்படின்னு சொல்லி தூக்கி எடுத்துருவாங்க. ஆனா திறமையான ஒரு இசை கலைஞர்கிட்ட அதை எடுத்து அதை சீர் செய்ய சொல்லி அதுல அவர் அழகாக இசை வாசிப்பாருங்க. ஒருவேளை அந்த இசைக்கருவியை போல உடைந்து போய் எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கிறேன்னு சொல்றீங்களா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் மறுபடியும் அதை எடுத்து சீர்படுத்துவேன், நான் மறுபடியும் அந்த பழுதை சரி செய்வேன்னு சொல்றாருங்க. ரிப்பேர் எல்லாம் நான் மறுபடியும் உடனே சீர்படுத்துவேன் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாருங்க. இன்னைக்கு இதை பார்த்துட்டு இருக்க நீங்க தோல்வியா இருக்கட்டும், பயத்தினால, அநேக காரியத்தினால் நீங்க வெக்ஸாகி போய் உட்கார்ந்து இருக்கிறீங்க, அநேகவற்றை பலர் கையில நான் இழந்து உட்கார்ந்து இருக்கிறேன்னு சொல்றீங்கன்னா, இன்னைக்கு மறுபடியும் கர்த்தர் உங்களை சீர்படுத்த போறார், செவ்வையாக நிறுத்த போகிறார். ஆமென். God bless you.